இந்த திராவிடத்தை பற்றி பதிவு போடும்போதெல்லாம் சில பேர் சந்தேகங்களில் கமெண்ட்டில் கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு பதில் தான் இந்த பதிவு. இப்போ திராவிடம் வந்து தென் மாநிலங்கள்லாம் திராவிட நாடான்னு சொன்னால், கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திராவில் இங்கெல்லாம் ஏன் திராவிடன்ற பேர் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இங்கே எங்கே இருந்துச்சு? நாமளும் மறந்து தான் தொலைச்சி வச்சுருந்தோம். நம்ம இனத்தையே மறந்த ஒரு இனம் நம்ம. அதுதான் பெரிய சோகம். அது கால்டுவெல், எல்லிஸ் மாதிரி அறிஞர்கள் கண்டுபிடிச்சி நம்ம சொல்லி கொடுத்தாங்க. பெரியாருடைய அரசியல் பிரவேசத்தினால அது ஸ்ட்ராங்காக வலிமையாக கால வெள்ளத்தில் திருப்பி நினைவுக்கு வந்து ஆட்சி அளவுக்கு வந்துருச்சு. இதுதான் பல பேருக்கு வைத்தறிச்சு. திருப்பி இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களேன்றது தான் இப்போ திருப்பி 2வது முறையாக அதை அழிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இதுதான் உண்மையான விஷயம். அப்புறம் வந்து திராவிடத்தின் வேலை தமிழை அழிப்பு தான் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. இதெல்லாம் என்னங்க விஷயம்? திராவிட இயக்கங்கள் தான் தமிழை வளர்த்து எடுத்ததுன்னே சொல்லலாம். மணிப்பிரவாள நடிகா சமஸ்கிருதம் கலந்து பேசிக்கிட்டு இருந்த தமிழை திருப்பி அழகு தமிழில் கொண்டு வந்ததே திராவிட இயக்கங்கள் தான். அப்போல்லாம் மாகாணம்னு வாங்க, மாநிலம் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் பெயர்களெல்லாம் தமிழ். மாவட்ட ஆட்சியர், மாவட்ட, ஒன்றிய, கிளைக்கழக, நகர, மாநகரன் எல்லாம் தமிழில் வரும். அபேட்சகர்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ வேட்பாளர்னு சொல்கிறாங்க. ஓட் கொடுங்க அப்படின்வாங்க அப்போல்லாம். வாக்களியுங்கள், இப்படி எல்லாமே தமிழ். இந்த கலைஞர் கூட பாரு, தமிழ் வாழ்கன்னு எல்லா இடத்துலையும் எழுதி வச்சிருப்பார். கலைஞர் வந்து தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தவரும் அவர் தான். தமிழ் மொழியை எங்கே திராவிடம் அழிச்சது? இனப்பற்று, மொழிப்பற்று 2மே தான் வளர்த்து எடுத்தாங்க. பொய் பிரச்சாரங்கள் தான் இப்போ அளவுக்கு அதிகமாக போகுது. சில பேர் புரிதல் நம்புகிறாங்க. மறைமலை அடிகள் தான் வந்து தனித்தமிழ் இயக்கம் கொண்டு வந்தார், உண்மைதான். ஆனால் வெகுஜனப்படுத்தியது இயல்பாக கொண்டு வந்து திராவிட இயக்கங்கள். இப்போ முன்னெல்லாம் எங்கள் வீட்டு கல்யாணம்னுவாங்க, இப்போ இல்லை திருமண விழான்னு அழகாக சொல்கிறாங்க. கிரகப்பிரவேசம் வந்து புதுமனை புகு விழான்னு ஆச்சு. தமிழில் வந்து வாழை தான் வச்சுருக்காங்களோ ஒழிய அது தவறான விஷயம். திராவிட இயக்கங்களுடைய இரு கண்கள்லாம் இனப்பற்று, மொழிப்பற்று 2ம் சேர்ந்து தான் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அதை ஆதரிச்சதும் உண்மை. தவறான கொள்கைகள் பரப்ப வேணும்.